அவல நிலை தான் இருக்கு. நீங்க தம்பி, நீங்க வேணும்னு எங்க அரசு மேல பழி போடுறதுக்காக நீங்களும் இந்த ஆங்கரும் உட்காந்துக்கிட்டு சதி பண்றீங்க. உங்க சதிகள் எல்லாம் இந்த 26 தேர்தல்லாம் முறியடிக்கப்படும், கவலைப்படாது. அந்த 26 தேர்தல்னு சொன்னோட ஞாபகம் வருது. நீங்க 26 தேர்தல் நீங்க பொறுத்திருந்து நீங்க பாக்கணும். அந்த தேர்தலை, இந்த 26 தேர்தல்ல இன்னைக்கு மக்கள் என்ன மாதிரி ஒரு பதிலடியை கொடுக்குறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, மக்கள் கஷ்டப்படலை அப்படின்னு. இதெல்லாம் நீங்க இந்த வரக்கூடிய தேர்தலே நம்ம பார்க்கலாம், ரிசல்ட்லயே பார்க்கலாம். ரொம்ப தூரத்துல எல்லாம் கிடையாது. அந்த பயம் உங்களுக்கு வந்துருச்சு. 2 மாசம் தான் இருக்கு. இப்ப அப்படி இழுத்து பிடிச்சி என்ன பண்றாங்கன்னா, இப்ப மக்கள் எப்படியாவது இந்த பிரச்சனைகளை பத்தி பேசாம, திமுக ஆட்சியில் நடந்த அவலநிலை பத்தி பேசாம, எப்படி பெரிய பெரிய தலைவர்கள் கொலை செய்யப்பட்டாங்கல்ல, ஆம்ஸ்ட்ராங்ல தொடங்கி இன்னைக்கு மாணவிகளை தொடங்கி, பள்ளிக்கு போற சிறுமியில தொடங்கி, வேலைக்கு போற பெண்கள் தொடங்கி, இன்னைக்கு கஞ்சா ரயில்ல போறவனை அடிக்கிறதுல இருந்து, வடமாநிலத்தை கொல்றதுல இருந்து, தினந்தோறும் இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ரொம்ப அழகா கொண்டு வந்து ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனையை உருவாக்கி, இதுக்கு பாஜக தான் காரணம், பாஜக இங்க அதிமுக வந்துரும் அச்சத்தோட போய் பாருங்க. நீங்க இந்த பிரச்சனையில மூடி மறைக்கிறதுக்கு பாஜக வந்துரும் பாசிசம் வந்துரும், பாயாசம் வந்துரும் சொல்லி அதிமுக ஓட்டு போடாதீங்க. இவங்க பிரச்சாரமே அதான் இருக்கும். நாங்க அதை செய்வோம், இதை செய்வோம். நீங்க செய்யல, ஏற்கனவே நீங்க சொன்னதையும் செய்யல, சொல்லாதையும் செய்யல. இவங்களுடைய இப்ப பிரச்சாரமே இப்ப என்னன்னா, அவங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு இப்ப என்ன சொல்லி ஓட்டு கேட்டு போறது, இந்த ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இப்ப எல்லா தேர்தல் வாக்குறுதியும் கிட்டத்தட்ட 500க்கு மேல அள்ளி இறைச்சோம், 90% மேல நிறைவேற்றிட்டு சொல்றாங்க. ஆனா மக்கள் கையில விளக்கமாத்தோட கேள்வி கேட்கிறாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றது? அதாவது எப்படின்னா, போன தடவை சொன்னாங்க பாருங்க, மதுவை ஒழிப்போம், நீட்டை ஒழிப்போம் அப்படின்ற டயலாக் இப்ப மாத்திப்பாங்க. ஒழிப்போம் மதுவை, ஒழிப்போம் நீட்டை.